காலையில எந்திரிச்சதுலேருந்து நம்ம கடகடன்னு ஓடிட்டே வந்திருப்போம். யாருக்காக ஓடுறோம் அப்படின்னா, வீட்ல உள்ளவங்களுக்கா, பசங்கள ஸ்கூலுக்கு கிளப்பணும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போணும். ஸோ அவங்களுக்கு புடிச்ச மாரி சமைச்சு குடுக்கணும். பசங்களுக்கு புடிச்ச மாரி தனியா சமைச்சு குடுக்கணும். அவங்களுக்கு தனியா ஸ்நாக்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கணும். பார்த்து பார்த்து ஆர்வமா வந்து பண்ணுவோம். ஆனா நமக்காக வந்து எதுவுமே நம்ம வந்து எப்பவுமே வந்து பண்ணிக்க மாட்டோம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்லயும், கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்லயும் அவங்களுக்கு புடிச்ச மாரி விதவிதமா வந்து இருக்கும். நம்ம சாப்பிட போம்போது பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு புடிச்சத வந்து பண்ணி நம்ம வந்து ஒரு நாள் வந்து சாப்பிட்டுருக்கவே வந்து மாட்டோம். வீட்ல என்ன மிச்ச மீதி அவர் குடுத்தது போக மிச்ச மீதி என்ன இருக்கோ, இல்லையா எதுவுமே இல்லையா ரைஸ் மட்டும் இருக்கா, கூட கொஞ்சம் ஊறுகாவையும் தயிரையும் ஊத்தி சாப்பிட்டு முடி அப்படின்ற மாரி தான் நம்ம மனசு வந்து தோணும். ஏன்னா நமக்குன்னு எதுவுமே வந்து பண்ணி சாப்பிட்றதுக்கு மைண்டே வந்து வராது. அது ஏன்னு தெர்ல. இது வந்து ஒரு பொண்ணுங்க, 2 பொண்ணுங்கன்னு இல்ல. இந்த உலகத்துல உள்ள எல்லா பொண்ணுங்களுமே அப்படிதான் வந்து இருக்காங்க. ஏன்னா வீட்ல உள்ள மத்தவங்களுக்காக வந்து எல்லாமே பண்றாங்க. பட் அவங்களுக்குன்னு பண்ணி சாப்பிடும்போது அது சோம்பேறித்தனமா, இல்ல போதும் டயர்டா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்களா என்னன்னு தெர்ல. ஆனா அப்படி இருக்கிறது தான் தப்பு. ஏன்னா நம்மளுமே வந்து கொஞ்சம் ஆக்டிவா நம்ம மேல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு ஹெல்த்தியா இருந்தா மட்டும் தானே டோட்டல் ஃபேமிலியுமே வந்து பார்க்க முடியும். அதுக்கு நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த்தியா வந்து சாப்பிடணும். நம்மளே வந்து கேர் பண்ணிக்கணும். என்னதான் நம்ம வீட்லயே இருந்தாலுமே வந்து நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்போ நம்ம ஃபேஸை பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கும், நம்ம மனசுக்கும் நமக்கு வந்து பிடிச்சிருக்கணும். மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு 2வது பட்சம். ஆனா, நமக்கு வந்து கண்டிப்பா நம்மள வந்து பிடிக்கணுங்க. அப்பதாங்க வந்து அந்த டேவே வந்து சூப்பரா வந்து போகும். காலைல எந்திரிச்சு நீங்க கண்ணாடி முன்னாடி உங்கள பார்க்கும்போது, ஒரு மாரி ரொம்ப டயர்டா, ஒரு மாரி ஸ்கின் எல்லாம் சுருங்கி போய், ஏதோ ஒரு நோய் வந்த மாரி ஆள் மாரி இருந்தது அப்டின்னா, என்ன தோணும் நமக்குள்ள? என்னடா நம்ம ஒரு மாரி இருக்கோம் அப்டின்னு சொல்லிட்டு அந்த டேவே வந்து நல்லாவே இருக்காது. ஆனா, ஒரு மாரி ஃப்ரெஷ்ஷா போய் நின்னுட்டு பார்க்கும்போது, ச்சே! நீ இப்டி இருக்கியே அப்டின்னு ஒரு மாரி ஃபீல் பண்ணீங்க அப்டின்னா, அது நமக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் வந்து குடுக்கும் இல்லையா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா நல்லா வந்து இன்டேக் வந்து எடுத்துக்கணும். நெறைய வந்து ஜூஸ் குடிக்கணும், தண்ணி குடிக்கணும். இப்போலாம் வந்து நல்லாவே வந்து வெயில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலைல எந்திரிச்சோனே இந்த டீ, காஃபிலாம் அவாய்ட் பண்ணிட்டு, நல்லா முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிங்க. இப்ப நானுமே வந்து சொல்றேன். ஆனா என்னால வந்து இந்த டீயோ, காஃபியோ வந்து அவாய்ட் பண்ண முடியல. காலைல எந்திரிச்சு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சதுக்கப்புறமா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கஃபைன் வந்து உள்ள போனா தான் இது ஒரு மாரி வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. ஸோ, அதனால நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு தான் மத்த வேலைய வந்து பார்க்குறேன். விட முடியல. ஸோ, அதனால வந்து சில பேருக்கு விட முடியாது. சப்போஸ் உங்கள விட முடியும் அப்டின்னா, நீங்க அவாய்ட் பண்ணிட்டு காலைல எந்திரிச்சோனே 1 லிட்டர் தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துல வெறும் ரைஸா வந்து சாப்பிடாம கொஞ்சம் ஹெல்த்தியான ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. தினமும் ஒரு 10 டூ 11 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க, பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க, தக்காளி ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் குடிக்க போம்போது, நீங்க நல்லா எனர்ஜெட்டிக்காவும் வந்து இருப்பீங்க. அதேமாதிரி ஸ்கின் க்ளோவும் நல்லாவே வந்து கிடைக்கும். இப்போ சம்மர்லலாம் நம்ம வெளில போயிட்டு வந்தாலே டக்குன்னு வந்து ஸ்கின் வந்து டேன் ஆயிரும். அதுக்காக வந்து வீட்ல வந்து எதாவது ரெமெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஆனா இந்த மாரி ஜூஸ் வந்து ஒரு டைம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டா கூட, அதுவே வந்து நமக்கு அந்த டேன், அந்த ஸ்கின் க்ளோ எல்லாமே வந்து சூப்பரா வந்து கிடைக்கும். அதேமாரி வெஜிடபிள்ஸ் வந்து நெறைய எடுத்துக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். ஆனா பண்ணவே மாட்டோம். இருக்கிறதெல்லாம் பசங்களுக்கும், ஹஸ்பண்டுக்கும் வச்சு விட்டுட்டு நம்ம சாப்பிட போகும்போது ஒண்ணுமே இருக்காது. நம்ம வந்து வெறும் குழம்ப மட்டும் ஊத்தி வந்து சாப்பிட்டு வந்துருவோம். அப்படி இருக்கவே இருக்காதீங்க. ஸ்பெஷலா உங்களுக்காக ஏதாவது ஒரு பொரியல் பண்ணி வந்து கண்டிப்பா வந்து சாப்பிடுங்க. ஃபைபரும் நம்ம உடம்புக்கு தேவை தான். எல்லா விதமான ஃப்ரூட்ஸும், எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் உங்களால எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுமாரி நெறைய வந்து வாக்கிங் போங்க. நெறைய வந்து ரன்னிங் போங்க. உங்களால ஏதாவது பண்ண முடியும்னா, கண்டிப்பா வந்து ஒரு எக்ஸர்சைஸ் இந்த மாரி பண்ணுங்க. அதுவுமே முடியல, என்னால வெளியிலயே போ முடியல, வீட்லயே வேலை கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, டைம் கிடைக்கிறப்ப வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் இந்த பக்கமா வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து வாக்கிங் வந்து போங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் வந்து வைக்கிற மாரி வந்து ஒரு கோல் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்பவுமே நான் வந்து மத்த எந்த எக்ஸர்சைஸ் பண்றேனோ இல்லையோ, ஆனா ஒரு நாளைக்கு 10,000 வந்து ஸ்டெப் வந்து வச்சணுன்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே வந்து நடந்துட்டே இருப்பேன். வீட்ல வேலையும் பார்த்துட்ருப்போம். அது போக டைம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அதுக்கான டைமை வந்து ஒதுக்கி நான் வந்து பண்ண தான் வந்து செய்றேன். ஏன்னா காலையில கொஞ்சம் ஏர்லியா எந்திரிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து நமக்கான டைம் வந்து கிடைச்சிரும். நான் எல்லா வீடியோலயும் சொல்ற மாரி காலையில எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறோமோ, அவ்வளோ மைண்ட் வந்து ஃப்ரீயா வந்து இருக்கும். அதேமாரி நீங்க கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்குமே வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க. ஏன்னா சீக்கிரமா எந்திரிச்சிட்டோம் அப்படின்னாலே, அந்த டேவே சூப்பரா பாசிட்டிவா வந்து ஓடிரும். மைண்டுமே வந்து ஃப்ரீயா இருக்கும். எந்த விதமான ஒரு இதுவுமே வந்து நமக்குள்ள வந்து செட் ஆவாது. ஸோ, அதனால கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கும்போது உங்களுக்கான டைம் வந்து கிடைச்சிரும். அப்போ உங்களவே வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கான டைமும் வந்து கிடைக்கும். எனக்குமே அப்படிதான். பசங்கலாம் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து காலைல வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2000 3000 ஸ்டெப்ஸ் வந்து முடிச்சிருவேன். அப்புறம் பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்த உடனே வந்து சாப்பிட மாட்டேன். அப்படியே சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஃபோன் பேசிட்டோ, ஏதோ பண்ணிட்டோ அப்படியே வந்து நடந்துட்டே வந்து இருப்பேன். அப்புறம் ஒரு 11:00 போல தான் வந்து என்னோட காலையில பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து இருக்கும். அந்த டைமில வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு பதிலா நான் வந்து ஜூஸ் தான் வந்து எடுத்துக்கிறேன். எல்லா நாளும் எல்லா விதமான ஜூஸுமே வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக விதவிதமா காஸ்ட்லியா தான் வந்து குடிக்கணும்னு கிடையாது. நம்ம வீட்ல என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ, அத வச்சு கூட நல்ல ஜூஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ, அந்த மாரி ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. இல்லன்னா இந்த வெயிலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மங்கூழ், கேப்பக்கூழ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் வீட்ல வந்து ஒரு நாள் பண்ணாலே 2, 3 நாளைக்கு தாராளமா வந்து வரும். அத கரைச்சு கூட நீங்க வந்து குடிச்சுக்கலாம். காலைல இட்லி, தோசை, ரைஸ் இந்த மாரி வந்து சாப்பிட்றதுக்கு பதிலா இந்த மாரி லிக்விட் ஐட்டமா எடுக்கும்போது, ஒரு
மாரி வந்து ரொம்பயும் வயிறு வந்து மந்தமா இல்லாம ஒரு மாரி ஃப்ரீயா வந்து இருக்க மாரி வந்து இருக்கும். அதே மாரி தினமும் ஏதாவது ஒரு ரெமெடி வந்து உங்க ஃபேஸ்ல வந்து போட்டுட்டே வந்து இருங்க. ஏன்னா, இப்ப நல்லா வந்து வெயில் வருது. நம்ம எப்படிலாம் வெளியில போவோம். இல்ல வீட்டுக்குள்ளே இருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, வேர்த்துட்டே வந்து இருக்கு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு ஒரு 5 மினிட்ஸ் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி, உங்க ஃபேஸ்க்குன்னு ஏதாவது ஒரு க்ரீமோ, இல்ல வீட்ல இருக்கக்கூடிய திங்ஸ வச்சோ ஏதாவது வந்து ஒரு ரெமெடி வந்து வீட்ல எப்பவுமே வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா, அன்னன்னைக்கு நம்ம ஃபேஸ்ல வரக்கூடிய டேன வந்து அன்னன்னைக்கு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. மொத்தமா சேர்த்து வச்சுட்டு ரொம்ப டேன் ஆனதுக்கப்புறம் நீங்க என்னதான் வந்து போட்டாலும் அது போறதுக்கு ரொம்ப நாள் வந்து ஆகும். நீங்க வெளியில போனாலும் சரி, வீட்லயே இருந்தாலும் சரி, வீட்ல தக்காளி, குக்கும்பர் இந்த மாரி நெறைய வந்து இருக்கும் இல்லையா? புதினா இந்த மாரி ஏதாவது கர்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி விதவிதமா டெய்லி நீங்களே வந்து உங்க ஃபேஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. எதுவுமே இல்லன்னா கூட பரவாயில்லங்க. டெய்லி தக்காளி மட்டும் போடுங்க. இல்ல கர்ட் மட்டும் வந்து போடுங்க. இந்த மாரி ஏதாவது வந்து போட்டு அன்னைக்கு நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேன வந்து அன்னைக்கே வந்து ரிமூவ் பண்ணி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாரி வந்து வச்சுக்கோங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல நம்ம வந்து வேல பார்க்குறோம் இல்லையா? நமக்குன்னு ஒரு வேல வந்து இருக்கும். அந்த வேலைய வந்து அன்னைக்கே வந்து முடிச்சுருங்க. இன்னைக்கு, நாளைக்குன்னு டைம் வந்து தள்ளி போடாம, இப்போ சப்போஸ் நம்ம சமைச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னா, கையோட அந்த கவுண்டர் டப்பையுமே வந்து நல்லா தொடச்சிட்டு, ஸ்டவ்வையும் தொடச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, அடுத்து அந்த பக்கமே வந்து போக தேவையில்ல. ஸோ, அதனால அந்த கையோடயே எல்லா வேலையும் நீங்க முடிக்கிறனால, அதுவுமே வந்து கொஞ்சம் உங்கள வந்து ஃப்ரீயா வந்து வச்சுக்கும். இதுவுமே வந்து நான் ஒரு நம்மளுடைய லைஃப் ரொட்டீன்ல ஒரு நல்ல ஹேபிட் தாங்க. அந்தந்த வேலைய அப்பப்போ முடிச்சுட்டு போகும்போது நமக்கு ப்ரெஷரே வந்து இருக்காது. ட்ரை பண்ணுங்க நீங்க. அதே மாரி காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல எந்த பொருள் இருக்குன்றதே நமக்கு தெரியாது. ஏன்னா, நம்ம வந்து எடுத்த இடத்துல எடுத்த பொருள அப்பயே வச்சுட்டோம் அப்டின்னா, நாளைக்கு வந்து சமைக்க வரும்போது ஈஸியா வந்து இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எடுப்பாங்க அந்த கை பக்கத்துல எங்க தோதா இருக்கோ அங்க வந்து வச்சுருவாங்க. அப்புறம் நாளைக்கு சமைக்கும்போது அப்படி இப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. அது நல்ல பழக்கமே வந்து கிடையாது. எந்த இடத்துல வந்து எடுக்கிறீங்களோ, அத அப்பயே வந்து கரெக்ட்டா அந்த பிளேஸ்ல வச்சுட்டீங்க. ஒரு 1 செகண்ட் ஆகுமா அந்த பிளேஸ்ல வைக்கிறதுக்கு வச்சுட்டீங்க அப்டின்னா, மறுநாள் இல்ல நீங்க எப்போ அந்த கிச்சனுக்குள்ள போனாலும் ஈஸியா வந்து உங்களால வந்து வேலைய வந்து முடிச்சுட்டு வர முடியும். இதுவுமே ஒரு நல்ல விதமான ஹேபிட் தான். ஆனா சில பேர்கிட்ட இந்த ஹேபிட் இல்லவே இல்ல. அதே மாரி எப்பவுமே வந்து கிச்சனுக்குள்ளே நிக்கிற மாரி வந்து சமைச்சிட்டே வந்து இருக்காதீங்க. எவ்வளோ ஈஸியா வந்து டக்குன்னு ரெசிபிலாம் பண்ண முடியுமோ, அந்த மாரி ரெசிபி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கணும். டக்குனு சமைக்கிற மாரி நெறைய ஐட்டங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த மாரி ரெசிபிலாம் வந்து சூஸ் பண்ணிட்டு, அ அந்த மாரி பசங்களுக்கோ, ஹஸ்பண்டுக்கோ பண்ணி குடுத்துட்டு டக்குனு கிச்சன்லேருந்து வெளில வர்றதுக்கு பாருங்க. எனக்கு சமைக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக வந்து நீங்க எனி டைம் சமையல் கட்டுலயே நின்னு ரொம்ப இந்த வெயில்லலாம் வந்து காஞ்சு போகணும்னா கிடையாதுங்க. கொஞ்சம் நல்லா ஈஸியா இருந்தாலும் ஹெல்த்தியா இருக்க மாரி நெறைய ரெசிபீஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க அதே வந்து ட்ரை பண்ணி குடுங்க. இந்த மாரி எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ம வந்து பண்ணும்போது டைமும் சேவ் ஆகும். நமக்கான டைமும் கிடைக்கும். நம்மளையும் கேர் பண்றதுக்கு டைம் கிடைக்கும். நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்த நீங்களே வந்து நோட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்னலாம் நோட் பண்ணி சேஞ்ச் பண்ணி அப்படியே லைஃப் வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தா வந்து கொண்டு போங்க. எனி டைம் ஒரு மாரி ப்ரெஷர்லயே இருந்துட்டு, ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்துட்டு உங்கள கேர் பண்ணாம இப்படி வந்து இருக்காதீங்க.